மாதர் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே நமக்குள்ள ஒரு கருத்து இருக்குது, மாதர் சங்கம் என்ன பண்ணுச்சு அப்படிங்கிற ஒரு டேர்ம். அது ரொம்ப தமிழ்நாட்டில் ஃபேமஸான டேர்ம். உண்மையில் மாதர் சங்கம் பல போராட்டங்களில் பல விஷயங்களில் தலையீடு செஞ்சுருக்கிறாங்க. இந்த ரிதன்யா விவகாரம் தொடர்பாக நம்ம அந்த மாதர் அமைப்பில் இருக்கக்கூடிய ராதிகா அவர்கள் மாநில நிர்வாகி, அவர்கிட்ட தகவல் கேட்டோம். நம்ம இதில் உண்மையாலுமே கலந்துக்கிட்டீங்களா இல்லையா, என்ன இந்த சமீபங்களில் என்ன மாதிரியான போராட்டங்களை நீங்கள் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பெரிய லிஸ்ட் பண்ணாங்க. அந்த லிஸ்ட்டை கொஞ்சம் நம்ம இப்போ பார்ப்போம். கலாச்சாரத்தை தடுக்கிறதுக்காக ஆரணியில் ஆர்ப்பாட்டம், ஈசா யோகா மையத்தின் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கோவையில் ஆர்ப்பாட்டம், இசைக்கலைஞர் இசைவாணிக்கு ஆதரவாக அவங்களுக்காக களத்தில் நின்றுது, கல்வி வளாகங்களில் மாணவிகளோட பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்காக தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி கேட்டுக்கிட்டது, அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் உரிய நீதி அவங்களுக்கு கிடைக்கணும்னு களத்தில் நின்றதும் மாதர் சங்கம் தான். இது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு மீதான குற்றங்களை தடுக்கிறதுக்காக சட்டமன்ற சிறப்பு அமர்வை கூட்டணும்னு மாதர் சங்கம் கேட்டுக்கிட்டாங்க. இதுக்காக சட்டமன்றத்தை நோக்கி பேரணியும் செஞ்சாங்க. முதல்வர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து மனுவும் கொடுத்துருக்குறாங்க. பெண்களுக்கான கொள்கைகளை நடைமுறைப்படுத்தணும், அதை இன்னும் தாமதப்படுத்தக்கூடாது அப்படின்னு கேட்டுக்கிட்டதும் மாதர் சங்கம் தான். கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி கொலை வழக்கில் அவங்க அம்மாவையே குற்றம் சாட்டும் போது அவங்களுக்கு ஆதரவாக நின்னதும் இதே மாதர் சங்கம் தான். இது மட்டும் இல்லாமல் சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக சிறப்பு சட்டம் கொண்டு வரணும்னு போராடினதும் மாதர் சங்கம் தான். இதுக்காக கோட்டையை நோக்கி பேரணியும் போயிருக்கிறாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரிய மாரியம்மன் கோவிலில் ஆபாசமாக நடந்துக்கிட்ட பூசாரிகளை கண்டிச்சும் மாதர் சங்கம் போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த காலத்தில் தமிழ்நாடு முழுக்க பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் நீதி வேணும் அப்படின்னு சொல்லி களத்தில் நின்னது மாதர் சங்கம் தான். பணியிடங்களில் பாதுகாப்பு வேணும்னு போராடினதும் மாதர் சங்கம் தான். பட்டியலின மக்கள் ஆலய நுழைவு போராட்டம் பண்ணணும் அப்படின்னு சிவகங்கையில் போராட்டம் பண்ணதும் மாதர் சங்கம் தான். இதெல்லாம் தாண்டி இப்போ சமீபத்தில் ஜூலை 18 புதுக்கோட்டை அறந்தாங்கியில் பர்வின் பானு அப்படிங்கிற 40 வயது பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்காக இதுவரைக்கும் எந்த அமைப்பும் களத்தில் இல்லாத நிலையில் இப்போ வரைக்கும் அவங்களுக்காக களத்தில் நின்று போராடிட்டு இருக்கிறதும் இதே மாதர் சங்கம் தான்.